ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். நதி
நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான பகுதிக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்கள். உங்களுடைய உதவிகள், உங்களுடைய ஜெப உதவிகளுக்காக நாங்கள் மிகுந்த நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக, ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஏற்ற வேளையில் இன்னும் அநேக இடங்களிலே அனுப்பப்பட வேண்டிய மிஷனரிகள் அனுப்பப்படவும், அதை தாங்கக்கூடிய மக்கள் எழும்பவும் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நீங்கள் ஜெபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்திற்கான நிறைய வேதாகமங்கள் தேவைப்படுகிறது. பைசைக்கிள் 5 பைசைக்கிள்கள், மிதிவண்டிகள் தேவைப்படுகிறது. 2 மோட்டார் சைக்கிள்கள் தேவைப்படுகிறது. இந்த பண்டிகை காலங்களிலே அருமையான மிஷனரிகளுக்கு புதிய துணிமணிகள், பரிசுகள், அது மாத்திரமல்ல, ஏறத்தாழ 2000 பிள்ளைகள் சிறுவர் முகாமிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதனுடைய தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்களை ஏவுவார் என்றால் இந்த ஊழியங்களை நீங்கள் ஜெபத்தினால் மாத்திரமல்ல, உங்களுடைய உற்சாகமான காணிக்கையினாலும் நீங்கள் தாங்கும்படியை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பத்திரிகை வேண்டும் என்று சொல்பவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு இலவசமாக நாங்கள் அனுப்பி கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய கிருபைக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம் சுவாமி. நாங்கள் விழுந்து விடாமல் இருக்க தொடர்ந்து அந்த கிருபைகளை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அவைகளை எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு நாங்கள் நடைமுறை கிறிஸ்தவனாக வாழும் கிறிஸ்தவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது 2ஆம் அதிகாரத்திலே 1, 2 வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறதை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடந்த வாரத்திலே நாம் சிந்திக்கின்ற பொழுது பொறுப்புள்ள கிறிஸ்தவன். பொறுப்புள்ள கிறிஸ்தவன் என்றால் யார்? மனம் திரும்பினவன் மாத்திரமல்ல, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். எங்கே இந்த நாளிலே பார்க்கின்ற பொழுது அந்த பொறுப்புள்ள கிறிஸ்தவன் சக விசுவாசி இடத்திலே எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும், மற்ற இடத்திலே எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே காண்பிக்கிறார். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், மனம் திரும்புதலுக்கு கனியை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருமைப்பாடு என்ற கனி காணப்படுகிறதா? ஒருமைப்பாடு மிக மிக அவசியம் என்பதைத்தான் இந்த பகுதியானது விளக்குகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் நம்முடைய பொதுவான எதிரியாகிய பிசாசை நாம் துரத்தி அடிப்பதை விட்டுவிட்டு, அவனோடு போரிடுவதை விட்டுவிட்டு இன்று நமக்குள்ளாக நாம் சண்டையிட்டு கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய காமன் எதிரி யார்? பிசாசு. அவனை விரட்டுவதற்கு பதிலாக நாம் ஒருவரை ஒருவர் பகைத்து இன்றைக்கு திருச்சபைகளிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை நாம் சற்று சேர்த்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று சோசியல் மீடியா என்று சொல்லுகிறவைகள், இல்லை என்றால் டிவியிலே பார்க்கிற காட்சிகள், இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை மிகுந்த வேதனையும் கண்ணீரும் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆம், தேர்தல் என்கின்றதான இந்த ஒரு லக்கை வைத்து கொண்டு பிசாசை விரட்டுவதற்கு பதிலாக நாம் ஒருவருக்கொருவர் பகைத்து சண்டையிடுகிறவர்களாக இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் எதிரிகளாக நாம் காணப்படுகிறோம். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாமல் திருப்பிக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். பவுலடிகளார் சொல்லுகிறார், நீங்கள் ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து, 1வது வசனம் சொல்லுகிறார், யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீ கிறிஸ்துவுக்கென்று மனம் திரும்புதலின் கனியை கொடுக்கிறவனாக நீ இருப்பாய் என்றால் உன்னிடத்தில் ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமா, ஒரே நோக்கம், ஒரே சிந்தனை. பிரியமானவர்களே,
ஏன் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எதற்காக ஒருமைப்பாடு வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், இந்த அடித்தளமே ஒற்றுமை என்பதைத்தான் நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனோடு நாம் ஒன்றாயிருந்ததை பாவத்தின் விளைவினாலே அது பிரிக்கப்பட்டு போனது. இந்த பிளவை சரி கட்டுவதற்காக என் கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்தார். வந்து இருதரத்தாரை ஒன்றாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பகையாய் நின்ற தடுப்புச் சுவரை தகர்த்து தேவனுடைய பகைவர்கள் என்கின்றதான அந்த ஸ்தானத்திலிருந்து தேவனுக்கு மித்திரக்களாக உன்னையும் என்னையும் ஆண்டவர் மாற்றினார். ஒன்றாக்கும்படியாய் வந்தார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டோம். மனந்திரும்பின பிள்ளைகளாய் இருக்கிறோம். மனந்திரும்புதலின் கனியின் இடத்திலே உண்டார். ஒற்றுமைக்கான அன்பின் குணாதிசயங்கள், அந்த ஒற்றுமை என்பது அன்பின் அடிப்படையிலே அங்கே காணப்படுகிறது. தேவன் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை கிறிஸ்துவிலே அவர் நிறைவாக்கினார். இன்று நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக ஆண்டவர் அழைக்கிறார்? அன்பை செலுத்தும்படியாக, ஒற்றுமையாக இருக்கும்படியாக எதற்காக அழைக்கிறார்? சற்று யோசித்து பார்த்திருக்கிறோமா? நீங்களும் நானும் தூரமாய் கடந்தோம். காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். தேவனற்றவர்களாக இருந்தோம். தேவ பகைஞர்களாக இருந்தோம். தேவன் முந்தி அன்பு செலுத்தினாரே. ஆகையினாலே இன்று ஆண்டவர் ஒன்றையே நிறைவாக்குங்கள் என்று சொல்லுகின்ற இந்த வாக்கு என்னை எதற்கு நேராக நடத்துகிறது? குறையுள்ளவர்களையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். குறைவுள்ளவர்களையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக. யாருமே இந்த உலகத்தில் முழுமையாக பரிபூர்ணம் அடைந்தவர்கள் இல்லை தேவன் தவிர. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவிர யாரும் நான் நேர்மையானவன், முழுமையானவன், பரிசுத்தமானவன் என்று சொல்லவே முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குறைவுள்ளவர்களை குறைவுள்ளவர்களாகவே பார்க்கிறோமா? அந்த குறைவுள்ளவர்களை நாம் நம்மோடு இணைத்து கொண்டு அவருடைய குறைவை நிறைவாக்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்காக செயல்படுகிறவர்களாக இருக்கிறோமா? எசேக்கியா ராஜா அங்கே நாம் பார்க்கிறோம். அவனை குறித்து பார்க்கின்ற பொழுது 2 நாளாகவும் 30வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அங்கே பண்டிகை ஆசரிக்கும்படியாக அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த பண்டிகையிலே கலந்து கொள்ளும்படியாக ஏராளமான மக்கள் வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது எப்ராஹிம், மனாசே, இசக்கார், செபுலோன் கோத்திரத்தாரும் என்ன செய்கிறார்கள்? அங்கே வருகிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாமல் வருகிறார்கள். 2 நாளாகவும் 30வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால் அவர்கள் பரியாசத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஏனையவர்களை என்ன செய்கிறார்கள்? அவர்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வருகிற அவர்களை ஒருமனமாக்கிட்டு என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். நீங்கள் அந்த வசனத்தை பாருங்கள். தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு 12வது வசனத்தின் பிந்திய பகுதி சொல்லுகிறது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பங்கு பெற்றவர்கள் ஒருவேளை அவர்கள் பரிசுத்தமாக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஓரங்கட்டப்படவில்லை. அவர்களை அனுமதித்தார்கள் உள்ளே. ஏன்? அவர்களும் நம்மை போன்றவர்கள், அவர்களும் நம்மை சார்ந்தவர்கள். நாம் பெற்றிருக்கிற கிருபையை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறைவுள்ளவர்களை அணைத்துக் கொள்ளுகின்ற அன்பு, குறைவுள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற பண்பு, குறைவுள்ளவர்களுக்கு கிருபை பாராட்டுகிற ஸ்லாக்கியம் என்னிடத்தில் இருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே எப்ராஹிம், மனாசே, இசக்கார், செபுலோன் கோத்திரத்தார் அங்கே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். யாரும் உள்ளே பண்டிகைக்கு வரக்கூடாது என்று சொல்லி தடை செய்யவில்லை. ஒருவேளை பரியாசம் பண்ணினார்கள், ஆனால் தடை செய்யவில்லை. இவர்களுக்கு தேவ அனுக்கிரகம் கிடைக்கும்படியாக ராஜா எசேக்கியா ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ பகைவர்களுக்காக, உன்னை எதிர்க்கிறவர்களுக்காக நீ ஜெபிக்கிறாயா? அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு பழிவாங்குதலின் ஜெபமாக, இல்லை என்றால் ஆக்கினை தீர்ப்பின் ஜெபமாக,
சாபத்தை அள்ளி கொட்டுகின்ற ஒரு ஜெபமாக காணப்படுகிறதா? அவர்களை அணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? அணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆம், ஆண்டவர் நல்லவர்களே இடத்தில் வாருங்கள் என்று சொல்லவில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே இடத்திலே வா. யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நல்லவர்களுக்காக அல்ல, பாவிகளுக்காக வந்தவர். பிணியாளிகளாகிய உனக்காகவும் எனக்காகவும் வந்தவர். ஆன்மீக பிணி கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிணிகளை மாற்றி நாம் அவருடைய செல்ல குட்டிகளாக, செல்ல பிள்ளைகளாக அவரை பின்பற்றும்படியாக அழைக்கும்படியாய் வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு திருச்சபையிலே ஒற்றுமை காண முடியவில்லை. திருச்சபைக்கு ஒற்றுமை காணப்படாத காரணம் என்ன தெரியுமா? பரிசேய சிந்தை. நான் தெரிந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் உயர்ந்தவன், நான் கற்றுக்கொண்டவன். இந்த மனப்பான்மை என்று என்னுடைய மனதிலிருந்து அகற்றப்படுகிறதோ அப்பொழுது நான் குறைவுள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். அவன் மோசமானவன், அவள் மோசமானவர்கள், அவருடைய நடக்கை இப்படி, இவர்களுடைய நடக்கை இப்படி, அவர்கள் அதை செய்தார்கள், இதை செய்தார்கள். ஒருவேளை அவர்களை குறித்ததான பரிசேய சிந்தை உடையவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். தவறு செய்தவர்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்றதான அவர்களை அணைத்து அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த மறந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழிய காலங்களில் 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்த பொழுது, ஒருவேளை பொதுமக்கள் வருகிறார்களோ வரவில்லையோ, பொதுமக்கள் வந்தார்கள், நிறைய வந்தாங்க. ஆனால் அவர்களுடைய வருகை சற்று குறைந்தாலும் இந்த பரிசேயர் வேதபாரகர் எப்பொழுதும் ஆண்டவருடைய பக்கத்திலே இருந்தார்கள். செய்தியை கேட்கவா? செய்தியிலே குற்றம் காண்பதற்காக, அவர்களுடைய வாயின் வார்த்தைகளிலே தவறுகள் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக, சண்டையிடுவதற்காக, குற்றம் கண்டுபிடிப்பதற்காக பரிசேய கூட்டம் வந்து காணப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, நீ வேத பாரகனாயிரு, பரிசேயனாயிராதே. வேத பாரகன் என்றால் ஒருவேளை கேள்வி கேட்கக்கூடியவனாக அல்ல, வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறவனாக. எஸ்ரா ஒரு வேத பாரகனாக இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டான், கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அந்த சிந்தை என்னிடத்திலே காணப்படுகிறதா? குற்றம் காண்பிக்கின்ற, குற்றத்தை கண்டுபிடிக்கிற பரிசேய சிந்தை என்னிடத்திலே காணப்படுகிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் சொல்லுகிறார், 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, விசுவாசத்திலே பலமுள் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார். விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே இங்கே பவுலடிகளார் சொல்லுகின்ற பொழுது, ஒருவரையொருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ணுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குறைவுள்ளவர்களையும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் நீங்களும் நானும் எவ்விதமாக நடத்துகிறோம்? என்னுடைய செயல்பாடுகள் ஒரு சிலரை, ஒரு சாராரை ஒதுக்கி வைத்து இவர்கள் ஆகாதவர்கள் என தள்ளப்படுகிற ஒருவேளை நீங்களும் நானும் நியாய்ந்து இருக்கிற ஒரு நிலைக்குள்ளாக நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவர் எச்சரிக்கிறார், குறைவுள்ளவர்களையும் நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள், ஒருமைப்பாடை நீங்கள் கடைப்பிடியுங்கள் என்பதாக சொல்லுகிறார். எனவே அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு ஆயுதம் என்ன? குறைவுள்ளவர்கள், குறை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், இல்லை என்றால் என்னிடத்திலே குற்றம் காண்டு கொண்டிருக்கிறவர்கள், எனக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டிய, இல்லை என்றால் அவர்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரே ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், கொடுக்கிறார். அது என்ன? அன்பு என்னும் ஆயுதம். இந்த அன்பையினாலே நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அன்பு இருக்கிற இடத்திலே வம்பான வார்த்தைகள் இருக்காது, பண்பற்ற வார்த்தைகள் வராது, நெறியற்ற வார்த்தைகளை காண முடியாது. தேவ பிள்ளையே, குறைவுள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அவர்களை இன்னும் தாழ்வான நிலைக்குள்ளாக நாம் அனுப்புவதற்கு தான் தயாராகி கொண்டிருக்கிறோமா? இன்னும் அவர்களுடைய குறைவுகளிலே அவர்கள் முங்கி குளிக்கும்படியாக அவர்களை துரத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இளைய குமாரன் குறைவோடு வருகிறான், கை நிறைய கொண்டு சென்றான், எல்லாவற்றையும் இழந்தவனாக, தரித்திரம் பிடித்தவனாக, வறுமை அடைந்தவனாக, துர்நாற்றம் வீசுகிறவனாக, அடையாளத்தை இழந்தவனாக அவன் வருகிறான். ஆனால் தகப்பனுடைய அன்பு கண்டது,
அந்த குறைவுள்ளவனை கட்டி அணைத்தது. ஆனால் ஒரு நீதிமானாக இருந்தவன், யோக்கியனாக இருந்தவன், தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவன், தகப்பனுடைய எல்லா வேலைகளையும் பொறுப்படுத்த தன்னுடையதாக்கி கொண்டு வேலை செய்தவன், ஏற்றுக்கொண்டவனை பார்த்த அந்த நிலையிலே வீட்டிலே காணப்படுகிற மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் பார்த்து அவன் வாசலிலே நின்று விட்டான். இந்த மனநிலையிலே நாம் இருக்கிறோமோ? ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக இருக்கிறோமோ? இவர்கள் நம்முடைய குரூப் கிடையாது, இவர்கள் நம்முடைய ஜாதி கிடையாது, இவர்கள் நம்முடைய இனம் கிடையாது, இவர்கள் நம்முடைய ஊர் கிடையாது, ஆகையினாலே இவர்கள் உள்ளே வரக்கூடாது. வேதனையை துணித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, மனம் திரும்பு. ஜாதி வேறுபாட்டையும் ஊரை முன்னிறுத்திக் கொள்வதையும், ஒருவேளை உன்னுடைய பலத்தையும் சத்துவத்தையும் உன்னுடைய படிப்பையும் காட்டுவதற்குரிய ஒரு இடமல்ல திருச்சபை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அவன் வாசலிலே நின்று விட்டான். தகப்பனுடைய அன்பு அவனை வெளியே சென்று வருந்தி கூப்பிடுகிறது. உள்ள போறான், வெளியே வரான் தகப்பன். ஆனால் மனமற்றவனாக அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விடுகிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய கிருபையின் அன்பு உன்னை அழைக்கிறது. நீ நல்லவனாய் இருக்கிறாய் என்பதினால் அல்ல, நீ பலவீனனாய் இருக்கிறாய், எனக்கு பிரியமில்லாததை நீ செய்து கொண்டிருக்கிறாய், மறுபடி விழுந்து கொண்டிருக்கிறாய். என்னிடத்திலே வா, உன் குறைவை நிறைவாக்குவேன், உனக்கு நான் இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, என்னை எதிர்க்கிறவர்களுக்கு நான் செய்கின்ற பரிகாரம் என்ன? அன்பு செலுத்துகிறேனா? பம்பை கொடுக்கிறேனா? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. உன் எதிராளி அல்லது உன்னுடைய சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிப்பதற்கு ஆகாரம் கொடு. அவன் தாகமாய் இருந்தால் அவன் குடிப்பதற்கு தண்ணீர் கொடு. ஆம், இதுதான் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி, ஒருமைப்பாட்டின் கனி, அன்பு செலுத்துதலின் கனி. எனக்கு அன்பு செலுத்துகிறவர்களுக்கே நான் அன்பு செலுத்தி கொண்டிருப்பேன் என்றால், எனக்கு பதில் செய்பவர்களுக்கே நான் பதில் செய்து கொண்டிருப்பேன் என்றால், கிறிஸ்தவ குணாதிசயங்கள் எங்கே போனது? கிறிஸ்தவம் எங்கே போய்விட்டது? இரண்டாவதாக, ஒரே மந்தையாவதற்கான அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரே மந்தைக்கான அழைப்பு. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த யோவான் 10:16, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். ஒரே மந்தையாக இருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். ஆம், கிறிஸ்தவன் என்றால் ஒற்றுமை நிறைந்தவன், ஒருங்கிணைந்தவன், ஒன்றாக இணைக்கப்பட்டவன். ஆண்டவர் திராட்சை செடி, நீங்களும் நானும் கொடிகளாக இருக்கிற பல கொடிகளாகிய நாம் அந்த செடியோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு நாமே சில நியமங்களை வைத்துக்கொண்டு ஒருவேளை குறுக்கீடுகளை கொடுத்து நாம் விலகிக் கொள்வோம் என்றால் அது அந்த செடிக்கு ஆபத்தல்ல, விலகி கொண்ட கொடிக்குத்தான் ஆபத்து. அந்த கொடி கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்காத கொடி வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கிறாயா? இருமனப்பாட்டோடு நீ காணப்படுகிறாயா? ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன். என் ஆண்டவர் ஒருவரே என்னுடைய மேய்ப்பர், அவர்தான் என்னை உண்டாக்கினவர். அவர் என்னை அறிந்திருக்கிறார், நான் அவரை அறிந்திருக்கிறேன். அருமையான சகோதர சகோதரி, வேறுபாட்டின் அனுபவம் வேண்டாம். இதுவரை நாம் வேறுபாடுகளை கொண்டிருக்கிறவர்களாக இருப்போம் என்றால் ஆண்டவர் வேதனைப்படுகிறார். உனக்காக மரித்த உன் ஆண்டவர் அவனுக்காகவும் மரித்திருக்கிறார். உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அவனுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆண்டவருடைய வார்த்தை அதைத்தானே சொல்கிறது. பரிசுத்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? தேவன்
தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை கொடுத்தார். உனக்காக மாத்திரமல்ல. முறுமுறுக்கிறவர்கள், பொறுப்பற்றவர்கள், ஒருவேளை நீ வேதனை கொடுக்கிறவர்கள் என்று யாரெல்லாம் பட்டியல் போட்டு கொண்டிருக்கிறாயோ அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுக்காகவும் மரித்தார். ஆம் தேவ பிள்ளையே, உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்றால் என்ன? அசிங்கத்திலும் ஆபாசத்திலும் ஒருவேளை வேதனையிலும் பலவிதமான சிந்தை சீரழிந்த ஒரு நிலையிலும் இருந்த நான் உலகமாயிருந்தேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். எனக்காக ஜீவனையே கொடுத்தார். தேவ பிள்ளையே, நீ மனம் திரும்பினவன், நீ அழைக்கப்பட்டவன், பொறுப்பை நிறைவேற்றும்படியாக அழைக்கப்பட்டவன். நம்மிலே ஒரு சிலரை ஆண்டவர் மூப்பர்களாக அழைத்திருக்கலாம், ஊழியர்களாக அழைத்திருக்கலாம், உயர் பதவிகளிலே உங்களையும் என்னையும் வைத்திருக்கலாம். அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் அங்கு சென்று ஒருவேளை ஆட்களை பிரிக்கிறவர்களாக அல்ல, ஒற்றுமையை குலைக்கிறவர்களாக அல்ல, ஒருங்கிணைக்கிறவர்களாக, உங்களை பகைக்கிறவர்களை நேசிக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நீ அழைப்பை உத்தரவாதத்தை உணர்ந்தவனாக நீ நானும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். திருச்சபை தலைவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒருவேளை இந்த தேர்தல்களிலே திருச்சபையை நிர்வகிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன மனநிலையிலே இருக்கிறோம்? என் கையிலே பொறுப்பு இருக்கிறது, நான் நினைத்ததை செய்வேன். இந்த பதவியிலே மூன்றாவது எழுத்து இருக்கிறது, வி. இந்த வி என்று சொல்கிறது விலகியிருங்கள். ஒரு எச்சரிப்பின் துணி. கையூட்டுக்கு விலகியிரு, நீதிக்கு எதிராக செயல்படுவதிலே விலகியிரு. உலகத்தான் போல் வாழ்வதற்கு நீ அழைக்கப்படவில்லை. இது ஒரு உலக பதவி அல்ல, உன்னதருடைய உன்னத சேவை. இந்த சேவை செய்வதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த சேவையிலே உன்னதர் மகிமைப்படுகிறாரா? ஏழை எளியவர்களுக்கு பரிவு காட்டுகிறோமா? பணி நியமனங்கள் என்று வருகின்ற பொழுது எத்தனை லட்சங்களை எதிர்நோக்கி இருக்கிறோம். தேவனுடைய உனக்கும் எனக்கு கொடுக்கிற பொறுப்பு, அந்த கிறிஸ்டியன் வேல்யூஸ், அவைகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டவர்களாக நாம் காணப்படுகிறோமே. பசித்திருங்கள், தனித்திருங்கள், விலகியிருங்கள். அப்பொழுது ஒற்றுமையின் ஆவியானவர் நம்மை ஒருமுகப்படுத்துவார். அப்பொழுது நாம் ஒருமுகப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஆண்டவருடைய அழைப்பு. குறைவுள்ளவர்களையும் ஏற்றுக்கொள்ளும் அழைப்பு. ஒரே மந்தையாக, ஒரே மேய்ப்பன், ஒரே மந்தையாக ஜீவிக்கின்ற ஒரு அழைப்பு. நிறைவாக மகிழ்ச்சியான அழைப்பு, மகிழ்ச்சியான ஒரு அழைப்பு. அதைத்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்த்தோம். என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள், சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இதைத்தான் சங்கீதக்காரன் 133ஆம் சங்கீதத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது எத்தனை இன்பம் என்று சொல்லுகிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம். ஒற்றுமையோடு இருப்போம், இன்பம் நிறைந்தவர்களாக இருப்போம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவர்களாக இருப்போம். ஆம், எத்தனை இன்பம். அந்த இன்பம் தான் நன்மை, இனிமை, கவரக்கூடியதாக இருக்கிறது. ஆம், ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தும்படியாக அழைத்திருக்கிறார் ஆண்டவர். பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் என்று சொல்லக்கூடிய அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 21வது வசனத்திலே ஆண்டவருடைய ஜெபத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒற்றுமை எங்கே? சமாதானம் எங்கே? நீங்களும் நானும் சமாதான கற்களாக இருப்போம். ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்படுகின்ற பொழுது சாலமோன் சமன் செய்த கற்களை கொண்டு வந்து கட்டினான் என்று சொல்லப்படுகிறது. எந்த
அந்த கட்டடத்தை கட்டுகிற பொழுது எந்த சத்தமும், இரும்பு ஆயுதங்களின் எந்த சத்தமும் கேட்கப்படவில்லை. தேவாதி தேவனுக்காய் கட்டப்படுகிற ஆலயம், சமாதானபுரம், நீதியின் நகரம், இங்கே அமைதி காணப்பட வேண்டும். திருச்சபை இன்றைக்கு சந்தடிக்குள்ளாக இருக்கிறதா? சச்சரவுக்குள்ளாக இருக்கிறதா? சண்டையோடு இருக்கிறதா? அதற்கு நான் பொறுப்பா என்று சொல்லி நான் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மகிழ்ச்சிக்கான அழைப்பை ஆண்டவர் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த மகிழ்ச்சி என்பது தேவன் விரும்புகிற மகிழ்ச்சியாக, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக. 133 சங்கீதத்திலே சொல்கிறது போல, பனி எர்மோன் மலையின் மேலும் சியோன் மலையின் மேலும் பெய்கிற பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பனி என்ன செய்கிறது? ஜீவனை கொடுக்கிறது. ஜீவனை கொடுக்கிறது. புற்களெல்லாம் விளைவதற்கு அவைகள் என்ன செய்கிற? அந்த மலை அடிவாரத்தை நிரப்புகிறது. பெரிய மலையாக இருந்தாலும் சரிதான், சின்ன மலையாக இருந்தாலும் சரிதான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இங்கே ஆண்டவருடைய ஐக்கியத்தின், அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரிடத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, பார்ஷியாலிட்டி கிடையாது. ஆகையினாலே எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும், சியோன் பர்வதம், எர்மோன் பர்வதம், நாங்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் என்பதில் அனைவரும் சமம். நாங்கள் அனைவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பிலே உன்னதமானவர் உன்னை உன்னத பணிக்கென்று அழைத்திருக்கிறார். குறைவுள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரே மந்தையாக சமாதானம் உள்ளவர்களாய், ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் என்கிற இடத்திற்குள்ளாக நீங்கள் வாருங்கள். மகிழ்ச்சியோடு வாழுங்கள். மகிழ்ச்சியின் அழைப்பு, என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிறைவாக்குவோமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, கிறிஸ்தவனாய் அழைக்கப்பட்டிருக்கிற நான் பொறுப்புள்ளவனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். குறைவுள்ளவர்களையும் அரவணைத்து செல்லும் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு பொறுப்பை நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறீர். ஒரே மந்தை, யாரும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அனைத்து ஆட்டுக்குட்டிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மேய்ப்பனுடைய மேய்ச்சலுக்கு உள்ளடங்கியது என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட உதவி செய்யும். நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பில் நாங்கள் சமாதானத்தை நிறுவுகிறவர்களாக, சமாதானத்தை பறைசாற்றுகிறவர்களாக, சமாதான தூதுவர்களாய் காணப்பட, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு அலங்கோலமான காரியங்களுக்காக எங்களை நாங்கள் இணைத்து விடாதபடி இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.